இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இணைய குற்ற செயல் சட்ட மசோதா மார்ச்சில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இணைய குற்ற செயல் சட்ட மசோதா வரும் மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டம் 563 அல்லது 1997 ஆண்டு கணினி குற்ற செயல் சட்டத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்படவிருக்கும் அச்சட்ட மசோதாவை தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனம் NACSA தற்போது இறுதி செய்து வருவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். இணைய மோசடிகள் தொடர்ந்து கணிசமாக உயர்ந்து வரும் வேளையில் கடந்த ஆண்டில் 290 கோடி ரிங்கெட் இழப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 157 கோடியே 40 லட்சம் ரிங்கெட்டை காட்டிலும் 86 விழுக்காடு அதிகமாகும். 2025 ஆண்டு செப்டம்பர் வரை 191 கோடியே 90 லட்சம் ரிங்கெட் இழப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 2025 ஆண்டு இறுதிக்குள் மேலும் கிட்டத்தட்ட 100 கோடி ரிங்கெட் இழப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சாலை சீரமைப்பில் 3 முக்கிய பராமரிப்பு முறைகள் இல்லை. அகமது மஸ்லான். கூட்டரசு சாலைகளில் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் மற்றும் குழிகள் போன்ற பிரச்சனைகளை களைவதற்கு பொதுப்பணி அமைச்சு 3 முதன்மை பராமரிப்பு நடைமுறைகளை செயல்படுத்தி வருகிறது. வழக்கமான பராமரிப்பு, குறிப்பிட்ட கால இடைவெளியை பராமரிப்பு மற்றும் அவசர கால இடைநிலை பராமரிப்பு ஆகியவற்றை உட்படுத்தி நியமிக்கப்பட்ட கூட்டரசு சாலை பராமரிப்பு குத்தகை நிறுவனங்கள் அந்த நடைமுறைகளை செயல்படுத்தி வருகிறது. சாலையில் ஏற்பட்டுள்ள சிறிய சேதங்கள் மேலும் மோசமடையாமல் தடுக்க குழிகளை முன்கூட்டியே சரி செய்வது போன்ற வழக்கமான பராமரிப்பு பணிகள் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். MH2 திட்டத்தின் கீழ் 744 வெளிநாட்டினர் மலேசியாவில் வீடுகளை வாங்கியுள்ளனர். 2025 ஆண்டு டிசம்பர் 31 வரை MM2H எனப்படும் மலேசியா எனது இரண்டாவது வீடு திட்டத்தின் கீழ் அதன் 744 பங்கேற்பாளர்கள் மலேசியாவில் வீடுகளை வாங்கியுள்ளனர். மேலும் 2637 பங்கேற்பாளர்கள் வீடுகளை வாங்குவதற்கான செயல்முறையில் ஈடுபட்டிருப்பதாக சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சர் ஸ்ரீ தியோங் இங் சிங் தெரிவித்தார். சீனா 304, தாய்வான் 91, சிங்கப்பூர் 63, அமெரிக்கா 41, பிரிட்டன் 40, ஹாங்காங் 34, ஆஸ்திரேலியா 29, வங்காளதேசம் 19 என அவர் கூறினார். அமெரிக்கா சீனாவுடன் நல்லுறவை நிலைநிறுத்தி புதிய நாடுகளுடன் சந்தை வர்த்தக வாய்ப்புகளை மலேசியா ஆராயும். அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் நல்லுறவை நிலைநிறுத்தும் அதே வேளையில் புதிய நாடுகளுடனான சந்தை மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை மலேசியா தொடர்ந்து தீவிரமாக ஆராயும். மலேசியர்களுக்கு இன்னும் அதிகமாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அந்நடவடிக்கை அவசியம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அண்மைய ஆண்டுகளில் நாங்கள் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசிலுக்கு அதிகமாக பயணித்திருக்கின்றோம். பிரேசில் மற்றும் பெருவில் பெரிய எண்ணெய் கிணறுகள் போன்ற புதிய வாய்ப்புகளை கண்டறிந்துள்ளோம். புதிய நாடுகளுடன் மலேசியாவின் வர்த்தக அதிகரிப்பு மற்றும் நாட்டிற்கான புதிய சந்தைகள் குறித்து நான் நாடாளுமன்றத்தில் அறிவித்தேன் என்றார் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நேற்று ஸ்தாபாக் துங்கு அப்துல் ரஹ்மான் நிர்வகிப்பு மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UMTயில் மாணவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். 3 இடங்களில் அதிரடி சோதனை, இணைய மோசடி கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிப்பு. கடந்த மாதம் காஜாங், ஸ்ரீகேமகான் மற்றும் பூச்சோங்கில் உள்ள 3 தனித்தனி இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது வெளிநாடுகளில் பகுதி நேர வேலைகள் மற்றும் பங்கு முதலீடுகளை வழங்குவதாக கூறி ஏமாற்றி வந்த இணைய மோசடி கும்பலின் நடவடிக்கைகளை ஸ்லாங்கூர் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். ஸ்லாங்கூர் வணிக குற்றப்புலனாய்வு துறை, JSJK மற்றும் சில மாவட்ட போலீஸ் தலைமையகங்களுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் போது உள்நாட்டு பிரஜை உட்பட 25 முதல் 36 வயதிற்கு உட்பட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் சசலி கஹார் தெரிவித்தார். தங்களின் மோசடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்.
42 கை தொலைபேசிகள், 20 கணினிகள், 4 வைஃபை கருவிகள், 2 மடிக்கணினிகள், 85,000 ரிங்கிட் மதிப்பிலான 2 இணக்கிகள் மற்றும் ஒரு திசைவியும் அதில் அடங்கும். எஞ்சிய உணவை சமைத்து மறு விற்பனை செய்ய அதனை கழுவிய உணவகத்தை 14 நாட்கள் மூடுவதற்கு உத்தரவு. எஞ்சிய உணவை சமைத்து மறு விற்பனை செய்வதற்காக அதனை கழுவியதாக குற்றம் சுமத்தப்பட்ட உணவகம் மீது அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை தொடங்கி 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. 1983 ஆண்டு உணவு சட்டம் செக்ஷன் 11 கீழ் அந்த கடையை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் 2009 ஆண்டு உணவு சுகாதார விதிமுறைகளின் கீழ் அபராத அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் நெகிரி செம்பிலான் மாநில சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பதை கண்டறிய அமலாக்க தரப்பினர் 3ஆம் நாள் பரிசோதனை மேற்கொள்வர் என்று அவர் கூறினார். உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனையை கடுமையாக கருதுவதோடு உணவு துறையில் ஈடுபடுவோர் அதன் பாதுகாப்பு அம்சங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் உணவகங்களையும் தேர்ந்தெடுக்கும் போது கவனித்து தேர்ந்தெடுப்பதையும் தோற்றம், மனம் மற்றும் சுவையை கடைபிடிப்பதன் மூலமும் உணவு பாதுகாப்பை எப்போதும் முன்னுரிமைப்படுத்துமாறும் அது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது. அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், ஸ்லாங்கூர் போலீசார் தீவிர நடவடிக்கை. அண்மைய காலமாக கிளான் மற்றும் பந்திங்கில் நடத்தப்பட்ட சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை JSJ-உடன் இணைந்து ஸ்லாங்கூர் போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்லாங்கூர் JSJ-க்கு புக்கிட் அமானுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதில் பரந்த அளவிலான உளவு நடவடிக்கையை பயன்படுத்த போலீசாருக்கு உதவுவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் தெரிவித்தார். எனவே PDRM-க்கு நம்பிக்கை கொடுங்கள், அது உண்மையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதோடு செயல்படுத்தப்பட்டும் வருகிறது என்றார் அவர். ஒரு வழக்கிற்கு தீர்வு காண்பது என்பது உடனடி கைது நடவடிக்கை அல்லது குற்றச்சாட்டுகளை பொறுத்து இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதற்கு காரணம் நடப்பில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய பிற சட்ட வழிகளும் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சீர்திருத்தங்கள் மூலம் ஈட்டப்படும் நிதியை வெறுமனே இழந்து விடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்கிறது. சீர்திருத்தங்களின் மூலம் ஈடுபட்டு நிதியை வெறுமனே இழந்து விடாமல் அதனை மக்களுக்கு திரும்ப வழங்குவதில் அரசாங்கம் எப்போதும் உறுதியாக செயல்படுகிறது. மாறாக அந்நிதி இலக்கிடப்பட்ட உதவி மற்றும் நியாயமான உதவித்தொகை மூலம் மக்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வு மற்றும் தேசிய மேம்பாட்டிற்கான செலவினங்களை அதிகரிக்க அரசாங்கத்திற்கு நிதி வாய்ப்பை நிதி சீர்திருத்தங்கள் உருவாக்கியுள்ளதாக 2வது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். ஊழலை எதிர்த்து போராடுதல், அரசு கொள்முதலை சீர்திருத்துதல், நிதி பற்றாக்குறையை குறைத்தல் மற்றும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை செயல்படுத்துதல் உள்ளிட்ட துணிச்சலான பிரபலமற்ற சீர்திருத்தங்களை செயல்படுவதில் அரசாங்கம் முன்னேற்றம் அடைந்துள்ளது என டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். செயல்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்தங்களின் கீழ் நிதி பற்றாக்குறையை 2021 6.4 விழுக்காட்டிற்கும், 2022 5.5 விழுக்காட்டிற்கும், 2023 5 விழுக்காட்டிற்கும், 2024 4.1 விழுக்காட்டிற்கும் குறைப்பதில் அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது. நிலுவையில் இருந்த அனைத்து பொருள் மற்றும் சேவை வரி தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட காரணங்களால் இன்னும் திரும்ப செலுத்தப்படாத சுமார் 3 கோடி ரிங்கிட்டை தவிர்த்து நிலுவையில் உள்ள திரும்ப செலுத்தப்பட வேண்டிய கிட்டத்தட்ட அனைத்து பொருள் மற்றும் சேவை வரியையும் செலுத்தப்பட்டு விட்டன. இந்த நீதிமன்றத்தில் இன்னும் விசாரணையில் உள்ள கோரிக்கைகள் அல்லது நிறுவன வங்கி கணக்கு போன்ற அத்தகைய அந்த தொகையை திரும்ப செலுத்த முழுமையான தகவல்கள் இல்லாத வழக்குகளும் அடங்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மக்களவையில் நிதி அமைச்சருக்கு ஆற்றிய அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதத்தை நிறைவு செய்ய பின்னர் இவ்வாறு கூறினார். அதிக அளவு வரி செலுத்துவதற்களை பெற்றிருந்தாலும் வரி திரும்ப பெறும் வழக்குகளை முறையாக கையாள கடப்பாட்டை மடானி அரசாங்கம் முறையாக நிறைவேற்றியுள்ளதாக அவர் கூறினார். இழப்பீடு, நில பரிமாற்றம் அல்லது லாப நஷ்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் மலேசியா, இந்தோனேசியா நில எல்லை நிர்ணயம் அல்ல. மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான
மலேசியாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான நில எல்லையை நிர்ணயிப்பது பிரிட்டிஷ் மற்றும் நெதர்லாந்து அரசாங்கங்களுக்கு இடையில் கையெழுத்தான 2 நில எல்லை ஒப்பந்தங்கள் மற்றும் ஒரு வரலாற்று பூர்வ நில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இழப்பீடு, நில பராமரிப்பு அல்லது லாப நஷ்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அல்ல. 1991ஆம் ஆண்டில் நில எல்லை ஒப்பந்தம், 1915ஆம் ஆண்டு எல்லை ஒப்பந்தம் மற்றும் 1928ஆம் ஆண்டு நில எல்லை ஒப்பந்தம் ஆகியவற்றின் வழியாக அது நிர்ணயிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சரவாக்கில் உள்ள ஒரு சிறிய துறைக்கு பிரிட்டிஷ் மற்றும் நெதர்லாந்து அரசாங்கங்களுக்கு இடையிலான எல்லை ஒப்பந்தம் 1928ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி கையெழுத்தானது.